அனைவருக்கும் பள்ளிப்பாளையம் தனக்கோடியின் வணக்கம். நாம் ஜாதகத்தை ஆய்வு செய்யும் போது ஒருவரின் ஆயுள் எவ்வளவு இருக்கும் சுமாராக என்று நாம் சொல்லிவிட முடியும். சரியான தேதி சொல்வதென்பது பகவானுக்கு மட்டுமே, கடவுளுக்கு மட்டுமே தெரிந்த விஷயம். அப்படி பார்க்கும்போது 22வது திரேகாணத்தில் செவ்வாய் அமர்ந்திருந்தால் அவருக்கு 42 முதல் 45 வரையே ஆயுள் என்று ஒரு கணக்கு ஜோதிடத்தில் உள்ளது. அதுவே அந்த செவ்வாயை குரு பார்த்தாலும் அவர் சுபகிரகங்களின் சுபகர்த்தார் யோகத்தில் இருந்தாலும் கொஞ்சம் மாறுபடவும் வாய்ப்புள்ளது. அதேபோல் சுகர் நாடியில் சேலம் இரும்பாலை விஜயனையா சொல்வார்கள், 6ஆம் அதிபதி 8லிருந்து திசை நடத்தும் பொழுது அந்த சுய புத்தியில் மரணம் ஏற்படும் என்பார். அதேபோல் 8ஆம் அதிபதி 6லிருந்து திசை நடத்தினாலும் 6ஆம் அதிபதி 8லிருந்து திசை நடத்தினாலும் அந்த சுய புத்தியில் மரணம் ஏற்படும் என்று சொல்லுவார். இப்படியெல்லாம் ஒரு கணக்கு இருந்தாலும் நம் முன்னோர்கள் சித்தர்கள் மரணத்தின் அளவை நிர்ணயித்திருக்கிறார்கள். இவர்களும் குறிப்பாக இந்த வயதில் மரணம் என்று சொல்லவில்லை. அதாவது நாக்கின் நுனி, நாக்கை வெளியே நீட்டும் போது அந்த நுனி கண்களுக்கு தெரிய வேண்டும், அல்லது மூக்கின் நுனியாவது தெரிய வேண்டும். இந்த நாக்கின் நுனியும் மூக்கின் நுனியும் பார்க்க முடியாதவர்களுக்கு ஆயுள் குறைவு என்று கூறியிருக்கிறார்கள். அதேபோல அமைதியான இடத்தில் இரு காதுகளையும் இரு கைகளை கொண்டு மூடிக்கொள்ளும் பொழுது வேறு சத்தம் எதுவும் கேட்கக்கூடாது. அப்படி கேட்குமேயானால் இவர்களுக்கும் ஆயுள் குறைவு என்று சொல்லியிருக்கிறார்கள். இப்போது சொல்வது நான் சிறுவயதிலேயே கேட்டதுதான். ஆகாயத்தில் மேக கூட்டங்கள் இல்லாத போது ஒரு சமமான தரையில் நின்று கொண்டு தன் நிழலை பார்க்க வேண்டும். நிழலை பார்த்துவிட்டு சிறிது நேரம் அதன் பிறகு வானத்தை பார்த்தால் அந்த நிழல் வானத்தில் தோன்றும். அது வெண்மை நிறம் நிழலாகவே தோன்றினால் மரண பயம் இல்லை உடனடியாக. ஆனால் அதே உருவம் செந்நிறமாக தோன்றினால், சிகப்பு வண்ணமாகவோ இளம் சிவப்பாகவோ அந்த நிழல் தோன்றுமேயானால் அவர்களுக்கு விரைவில் மரணம் வரும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இதுவும் சித்தர்களால் சொல்லப்பட்டதுதான். அதே போல ஒருவருக்கு உடல்நிலை சரியில்லாத போது நாடி பிடித்து பார்ப்பார்கள். அப்படி நாடி பிடித்து பார்க்கும்போது பித்த நாடி ஓடினால் அவருக்கு விரைவில் மரணம் ஏற்படும். இது அனுபவத்தில் சொன்னது.
என் அனுபவம் அல்ல, என் முன்னோர்கள் அனுபவத்தில் இது சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இப்படி மரணத்தை எவ்வாறெல்லாம் கணக்கிடலாம் என்பதற்கு சாதாரணமாக ஒரு சிலவற்றை நம் முன்னோர்கள் சொல்லி இருக்கிறார்கள். பல விதிகள் இருக்கலாம் ஜோதிடத்தில், அதில் இவைகளும் ஒன்று என்பதுதான் நான் சொல்ல வருவது. ஏனென்றால் முடிந்தவரை எவையெல்லாம் தெரிந்து கொள்ள முடியுமோ அனைத்தையும் தெரிந்து கொள்வது நமக்கு சிறப்பாக இருக்கும். ஜோதிடம் சொல்லிக் கொடுக்கும் குருமார்கள் யாருக்கும் ஆயுளை பற்றி சொல்லக்கூடாது என்றுதான் சொல்லிக் கொடுக்கிறார்கள். அதுவும் நான் படித்த ஸ்ரீஹரி ஜோதிட வித்யாலயத்தில் சத்தியம் வாங்கிக் கொள்கிறார்கள். ஆயுளை யாருக்கும் சொல்ல மாட்டேன் என்று. ஆனால் யாராவது விபத்திலோ வேறு வகையிலோ சீரியஸாக அட்மிட் ஆகும்போது அவருக்கு செலவு செய்தால் பிழைப்பாரா இல்லையா என்பதை பற்றி கேட்டால் மட்டும் பதில் சொல்லலாம். அதற்கு சாதாரணமாக ஜாதம் பார்க்க வருபவரிடம் எனக்கு என்ன வயது வரை ஆயுள் உண்டு, எப்போது மரணம் வரும் என்பது போன்ற கேள்விகளுக்கு பதிலளிக்க கூடாது என்பது என் குருநாதர்கள் எனக்கு சொல்லிக் கொடுத்தது. அதுதான் சரியான முறையும் ஆகும். ஒருவரை பயமுறுத்தக்கூடாது. மேலும் இந்த மரணத்திற்கு ஒவ்வொருவரும் கணக்கிட்டு பார்த்தால் அவர்களின் விரய நட்சத்திரம், அதாவது ஒருவர் சாதாரணமாக பரணியில் பிறந்திருக்கிறார் என்றால் அவருக்கு விரய நட்சத்திரம் அஸ்வினியாக வரும். அந்த அஸ்வினியில் மரணம் வரும். இதுபோல் ஒவ்வொருவருக்கும் அவரவர் பிறந்த நட்சத்திரத்திற்கு முதல் நட்சத்திரம் 90% சரியாக வரும். இது பற்றியும் அவர்கள் உடல்நிலை சரியில்லாத போது இதை வைத்தும் நாம் அவருக்கு கணித்து சொல்ல முடியும். இதுபோன்று சில செய்திகளுடன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மேலும் விவரங்களுக்கும் ஜோதிடம் பார்க்கவும் என்னை அழைக்கலாம். எனது ஃபோன் நம்பர் 94 87 31 33 00 மற்றும் 93 64 11 12 94 பள்ளிப்பாளையம் தனக்கோடி. வணக்கம். வாழ்க வளமுடன்.